ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் சனி பகவானும். இதன் தலைப்பு. சனி பகவான் பாவக்கோள்களில் முதன்மையானவர் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர். ஆயுள் காரகன். மகரத்தையும் கும்பத்தையும் தனது சொந்த வீடுகளாக பாவிப்பவர். சூரிய குடும்பத்திலிருந்து ரொம்ப வெகு தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிரகம். சூரியனிடமிருந்து பெரும் ஒளியில் மிகவும் குறைந்த அளவான நீல ஒளியை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. மந்தத்தனம் கொண்ட கிரகம். ஸ்லோனஸ், அடிமைத்தனம், அழுக்கு, கழிவுப் பொருட்கள், வேஸ்ட்டு, பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு, இவைகளின் மூலம் பொருளீட்டக்கூடிய அமைப்பு. மக்கள் அபிமானத்தை பெறக்கூடிய கிரகமும் சனிதான். மக்களின் அபிமானமும் சனி வலுத்தவருக்கு கிடைக்கும். கீழ்நிலை பதவிகள், கீழ்நிலை வேலைகள், இவைகளுக்கு காரக கிரகம் அவர் தான். இரும்பு, அழுக்கு, ஸ்டீல், கப்பல், துறைமுகங்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், இவங்களெல்லாம் குறிப்பிடுறவர். ஆயுள் காரகனும் அவரே. ஆயில் சம்மந்தப்பட்டது, பெட்ரோலியம், கேஸ், இதெல்லாம் அவருடைய டிபார்ட்மெண்ட் தான். பழைய பொருட்களிலிருந்து பொருள் ஈட்டுவது, ட்ரெஸரின்னு சொல்லக்கூடிய பழைய பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த ட்ரெஸர், புதையல் மாதிரியான அமைப்புகளில் பெரும் பொருள் ஈட்டுவது, ஏலக்கடை நடத்துவது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இவரோடது தான். 12 லக்னக்காரர்களுக்கும் இவர் எந்த மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம உங்கள் லக்னமும் குரு பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் வரிசையாக போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கு சனி பகவான் எடுத்துக்கலாம். மேசலக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் ஒரு விதத்தில் பாதகாதிபதி ப்ளஸ் 10ங்கிற ஜீவனாதிபதி அவர் தான். இவர் 10, 11ஆம் அதிபதிகளாக செயல்படும் தன்மை கொண்டவர். வேலைக்காரர்கள் மூலமாக வருமானம், முன்னேற்றம், தொழில் விருத்தி, யோகம், கீழ்நிலை பொருட்கள் மூலம் ஆதாயம், லாபம் போன்றவற்றை கொடுக்கும்போதே அவர்களால் இடைஞ்சலும் தடைகளும் சிக்கல்களையும் தரும் தகுதியுடையவர் தான். தன்னுடைய காரகத்துவ ரீதியான ஆதிபத்திய ரீதியான தலைவலியை மேசலக்னக்காரங்களுக்கு எப்போவுமே இவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா மேசலக்னாதிபதியான செவ்வாய்க்கும் சனிக்கும் கொஞ்சம் ஆகாது. 7ஆம் பொருத்தம். செவ்வாய் மகர வீட்டில் உச்சம் பெற்று வலிமை அடைஞ்சிருவார். ஆனால் சனி பகவான் மேச வீட்டுக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிருவார், வலுவை இழந்து விடுவார். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடத்தில், தலைமை தகுதி கொண்டவர்களிடத்தில் வேலைக்காரர்கள் அடிபணிந்து போகும் தன்மையை குறிப்பிடும் அமைப்பு இது. மேசம் என்பது தலைமை பொறுப்பு. காலபுருஷ தத்துவப்படி அது தலை வீடுன்னு கூட சொல்லலாம். இந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடத்தில் லேபர்ஸ் அடிபணிந்து போவது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்ணீரும் அதிகாரமும் பள்ளத்தை நோக்கியே பாயும் அப்படி. அதாவது இல்லாதவங்கள்ட்ட தான் அதிகாரம் செல்லுபடியாகும், தண்ணியும் பள்ளத்தை நோக்கி தான் பாயுமா. அந்த மாதிரி அந்த அடிமை ஜனம், கீழ்நிலை ஊழியர்களை அதிகாரம் செலுத்தும் அமைப்பை இந்த இதில் சூட்சுமமாக குறிப்பிடலாம். அப்போ அவங்களும் தங்களுக்கு சான்ஸ் வரும்போது உங்களை ஒரு வழி கை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ மேசலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருமுனை கத்தி மாதிரி. தொழிலை கொடுப்பாரு, தொழிலாளர்களை கொடுப்பாரு, அவங்களால தலைவலியும் கொடுப்பாரு, அதனாலேயே சிக்கல்களையும் கொடுப்பாரு. லேபர்ஸ்களாலையும் வேலைக்காரர்களாலையும் வஞ்சிக்கப்படும் சூழலை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் மேசலக்னக்காரங்க சந்திச்சே தீர்வாங்க. நமக்கு இவங்க தான் பலம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயே பலகீனமும் உருவாகுங்கிறதுனால இந்த விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 10, 11ஆம் அதிபதி வேலையை சனியே செய்வார். மேக்சிமம் மேசலக்ன ஜாதகர்களுக்கு சனி திசை வராமல் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது தான் உத்தமம். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் ராஜயோகாதிபதி. ஒரு பாதகாதிபதி என்று சொன்னாலும் கூட பெரும் பாதகத்தை எதையும் கொடுத்து விடுவதில்லை. ராஜயோகாதிபதியான சனி 9, 10 குடையவராகி தர்ம கர்மாதிபதியாக தானே இருவரில் ஒருவராய், அதாவது 2 பேர் இணைஞ்சா தர்ம கர்மாதிபதி யோகம் வரும். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுங்கிறது மாதிரி வரும். ரிஷபலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கிருந்தாலும் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வெற்றியையும் வேலை வாய்ப்பையும் தொழில் விருத்தியையும் கொடுக்கக்கூடிய தகுதி கொண்ட கிரகம். இவங்களுக்கு சனி திசை வந்துருச்சுன்னா, ஒரு ரிஷபலக்னம் சனி திசை வருதுன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. ரீசன் நம்பர் 2. முதல் ரீசன் சனி ராஜயோகாதிபதி. 2வது ரீசன் சனியை தொடர்ந்து வரக்கூடிய புதன். அவர் 2, 5 குடையவரை அவரும் பொறுப்பான வேலைகள் செய்வார். ஒரு மிடில் ஏஜ் நபர், ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு கொட்டுப்பட்ட ஒரு இளைஞருக்கு சனி மகா திசை ஆரம்பிக்குது ரிஷபலக்னம். 19 வருஷம் சனி திசை, 17 வருஷம் புதன் திசை, 36 ஆண்டுகள் நீட்டாக லைஃபை கொண்டுட்டு போயிடும். இதுதான் ராஜயோகம். இதில் இவர்கள் நல்ல நிலையில் அமரப்பெற்று அமைஞ்சிட்டாங்கன்னா ஜாதகர் கொடுத்து வைத்து வர்த்தம். அப்போ ரிஷபலக்கணத்திற்கு சனி திசை பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டிய ஒரு திசையாகும்.
சனி தசை வந்ததுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பிக்கிறதுன்ற அர்த்தம். ஆனால் சனி பகவானுடைய ஒரு நேச்சுரல் என்னென்னா, கடுமையான சோதனைகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு பலனை கொடுப்பார். பக்தர்களுக்கு பலனை தருவதற்கு பரமன் பலவிதத்தில் பரிசீலனை செய்வார்னு சொல்லி ஒரு வசனம் வரும் திருவிளையாடல் படத்தில். அந்த மாதிரி தான் ரிஷப லக்னத்துக்கு சனி. அவர் கொடுக்கறது தெரியவும் செய்யாது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும். ஒரு அரச மரம் வளர்வது போல் நாம் பெற்ற பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி கல்வியில் உயர்நிலை பெற்று நல்ல அந்தஸ்தை அடைவது போல் இது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது அப்படியே மெதுவாக நடக்கும். ஸ்லோ ப்ராசஸிங். ஆனால் அந்த வகையில் ராஜயோகாதிபதி தாங்கிறதுனால கெடுதல் ஒன்றும் இல்லை. சனி திசை வந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர். மிதுன லக்ன ஜாதகத்திற்கும் சனி நல்லவர் தான். ஆனால் ஒரு 8ஆம் இடத்து கெடுதலையும் செஞ்சு நல்லது செய்யக்கூடிய கிரகம். அதனால் இவரை 50-50 சாய்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மிதுன லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே அமர்கிறாருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவர் பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டபடி இருக்கிறாரா அல்லது அட்டமஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டபடி இருக்கிறாராங்கிறத பொறுத்து தான் தசாபுத்தியின் பலன்கள் இருக்கும். கலப்பு பலன்களாகவே இருக்கும். 50% நன்மைகளும் 50% கெடுதலையும் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக சனி ஆயிடுவார் மிதுன லக்னத்துக்கு. லக்னாதிபதியான புதனுக்கு இவர் நண்பர் தான் என்றாலும் கூட பரஸ்பரம் இவர்கள் இருவருக்குமே ஒரு மோசமான வீடுகளின் தொடர்புகள் இருக்கவே செய்யும். இப்போ மிதுன லக்னத்துக்கு இவர் அட்டமாதிபதியாக வருவார். கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக வருவார். மகர லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதியாக வருவார். கும்ப லக்னத்துக்கு புதன் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். ஆக இவங்க 2 பேரும் பரஸ்பரம் தங்களுடைய திசைகளில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலை கொடுத்து முன்னேற்றத்தை தருவார்கள். ஒரு கடுமையான விபத்தை கொடுத்து அதன் மூலம் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்க வைப்பது, அதன் மூலம் அதிர்ஷ்டம் அடைய வைப்பது, அதன் மூலம் முன்னேற்றம் அடைய வைப்பதுங்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். ஆனால் சனி திசையை தொடர்ந்து புதன் திசை வருங்கிறதுனால இந்த தசையில் நீங்கள் படும் அனுபவங்கள் உங்களுக்கு பிற்பகுதியில் புதன் தசையில் நன்மைகளை தரக்கூடியதாக ஆகிடுங்கிறதுனால மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் 50-50 சாய்ஸ். இதில் இன்னொரு சூட்சுமம் என்னென்னா, அவர் கும்பமே மூலத்திரிகோண வீடாய் பாக்கியாதிபதியை உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளை செய்ய தகுதி கொண்டவருங்கிறதுனால நீங்கள் எத்துணை சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் தகுதி கொண்ட மிதுனம் என்பதால் சனி திசையை சமாளித்து வெற்றி காணும் அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் சனி பகவான் உங்களுக்கு 8-9ஆம் அதிபதிகளாக செயல்படக்கூடியவர். 2 வேலைகளையும் தான் செய்வார். இதில் 9ஆம் இடத்தின் வேலையை 70%, 8ஆம் இடத்தின் வேலையை 30% செய்யக்கூடியவர் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். கடகலக்கணம் சனி பகவான் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர் அல்ல. சந்திரனை சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானையும் சந்திரனுக்கு பெரிதாக விரும்பிவிடும் அமைப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லிடணும். தாய் கிரகம், தாய் அமைப்பு கொண்ட கடகம் சந்திரனின் வீடாக இருப்பது. தாயே வெறுத்து ஒதுக்கிய பிள்ளை தான் சனி. தகப்பனாலும் தாயாலும் ஒதுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சனியை சொல்லலாங்கிறதுனால கடகலக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடம்ங்கிற மிக முக்கிய ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய சனி பகவான் அட்டமாதிபதிங்கிற ஆதிபத்தியத்தையே மிக அதிகமாக தரக்கூடியவங்கனால பொதுவாக இவர்களுக்கு சனி திசை வராமல் இருப்பது நன்று. நீங்கள் ஒரு கடகலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, சனி திசை வருதுன்னா வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திக்க தயாராகிறீர்கள்னு அர்த்தம். உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அவர் இருந்தார்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். அல்லது உங்கள் லக்ன சுபர்களின் தொடர்புகளை அவரை வலுப்படுத்தணும். பொதுவாக கடகலக்கணத்துடைய சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவை தான் முதன்மையான இடத்துல கொண்டுட்டு வரணும். ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அவரும் உங்கள் லக்னத்துக்கு சுபர் தான். சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. இவர்கள் இணையும் போது புணர்வு தோஷம் ஏற்படும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஆக மொத்தம் குரு ஒருவர் மட்டுமே சனியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் கொண்டு வருவாருங்கனால குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு, குருவினுடைய வீடுகளில் அமர்ந்த சனி தசை நடத்தும் பட்சத்தில் பெரும் கெடுதல்கள் இருக்காது. அப்படி இல்லாத நிலையில் சனி பகவான் இருக்கிற போது சனி திசை உங்களுக்கு நிச்சயம் கடுமையான சோதனைகளை தரக்கூடிய ஒரு தசையாக தான் இருக்கும். கடுமையான சோதனைகள் இருக்கும். அது உங்கள் லக்னாதிபதியின் வலு, மற்ற கிரகங்களின் அமைப்பை பொறுத்து நீங்கள் அதை எப்படி கடந்து சாதித்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூட்சுமத்தை உருவாக்கும். சிம்மலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுத்தமாக ஆகாத ஒரு கிரகம் தான். இவருக்கும் அதே விதி தான். 3, 6, 10, 11 இது இருந்து அதிநட்பு நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். இதில் 3ஆம் இடத்தில் உச்ச வலுவையும் 6ஆம் இடத்தில் ஆட்சி வலுவையும் பெற்றுவிடக்கூடியவர். 10ஆம் இடத்துல அதிநட்பு நிலையும் 11ஆம் இடத்துல நட்பு நிலையும் இருக்கிறனால ஒரு சிம்ம லக்னம் சனி திசை நல்லது பண்ணணுமா சனி 10, 11 இருந்தால் சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் குருவின் பார்வை, குருவின் இணைவு கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைங்கன்னா சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்திலும் கூட்டாளிகள் விஷயத்திலும் மிக கடுமையான மன உளைச்சலை தந்துவிடும் தன்மை சனிக்கு உண்டு. அவருடைய பொறுப்புகள் 2 வீடு, 6 மற்றும் 7. இதில் 7ஆம் இடமே மிக முக்கிய மூலத்திரிகோண வீடு. அப்போ சிம்மலக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் வாயிலாக தரக்கூடிய அத்துணை துன்பங்களையும் தர தயாராக இருப்பார் சனி. 7ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு. சமுதாயத்தினால் இவர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம், கூட்டு தொழிலால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்,
மற்றும் வாழ்க்கை துணையினால் கிடைக்கக்கூடிய தன்மை, பங்காளி வகை பிரச்சனைகளை குறிப்பிடும் இடம், இவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை பற்றிய சூட்சுமங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுறவர் சனி. நீங்கள் சிம்மலக்கணமாக சனி திசை வரல, நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. வருதா, அவருடைய பொசிஷன் எங்கே இருக்குங்கிறத கட்டாயம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை அவர் ராசிக்கு சுபராக இருந்து விட்டார் என்றால் தப்பி பிழைத்து விடுவீர்கள். இப்போ உதாரணமாக சிம்ம லக்னம் துலா ராசி, பிறந்தது சித்திர நட்சத்திரத்தில், செவ்வாய் திசை ஆரம்பம், ராகு திசை மிடில், குரு திசை நடந்து முடிஞ்சிருச்சு, சனி திசை கரெக்டாக மத்தியம வயதில் வரும். லக்னத்துக்கு முழு முதல் எதிரியான சனி ராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதிங்கிறதுனால உங்களை சமாளித்து வாழ்வியலில் வெற்றிகளை சுவைக்க வைப்பார். இதுதான் சனி பகவானுடைய இயல்பு. எந்த ஒரு கிரகமும் லக்னாதிபதிக்கு எதிரியாக இருந்து திசை நடத்துகிறாரா, நீங்கள் கவனமாக இருங்க. லக்னாதிபதிக்கு நண்பராக இருந்து திசை நடத்துகிறாரா, ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். லக்னாதிபதிக்கு சமகிரகம் திசை நடத்துதா, உங்கள் புத்தி சாதுர்த்தியத்தை பொறுத்து வெற்றி அடைவீர்கள். இது 3 விதியில் தான் ஜோதிடமே அடங்கியிருக்கு. அடுத்து கன்னி லக்னம், முதல்ல மிதுன லக்னத்துக்கு சொன்ன அதே கதை தான். 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி 50-50 சாய்ஸ் கொண்டவர். இங்கே மிதுன லக்னத்திற்கு 70% நற்பலனும் 30% கெடுதல் பலனையும் தரக்கூடியவர். கன்னி லக்னத்திற்கு அதை அப்படியே மாற்றி 30% நற்பலனும் 70% சிக்கலையும் தரக்கூடியவராக வருவார். ரீசன் நம்பர் 1, 6ஆம் இடம்ங்கிற கும்பம் தான் இவங்களுக்கு மூலத்திரிகோண வீடாக வரும், சனிக்கு மூலத்திரிகோண வீடாக வரும். அப்போ இவருக்கு 6ஆம் அதிபதி வேலையைத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்வார். கடன், நோய், எதிரி, அடிமை. ஆனால் இதில் ஒரு சூட்சுமம் என்னென்னா, கன்னி உழைப்பிற்கு பேர் போன லக்னம், உழைப்பினால் மேன்மையை அடையக்கூடிய லக்னம்ங்கிறதுனால கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்ல வேலைகளை வாங்கி கொடுப்பது, நல்ல கடனை பெற்றுத் தருவது, அந்த கடன் மூலமாக முன்னேற்றத்தை தருவது போன்ற சூட்சும பலன்களை செய்யவே செய்வாருங்கிறதுனால 50-50 சாய்ஸ் சனி திசை இவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்களின் வலிமை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் போன்ற மிக முக்கியமான விஷயத்தையும் சனி பகவானே தனது தசை காலங்களில் செய்வார் என்பதையும் இங்கே நாம் மறந்துவிடக்கூடாது. பரஸ்பரம் இருவரும் நண்பர்கள் என்பதனால் நன்மையும் தீமையும் கலந்தே தரக்கூடிய தன்மையானது புதனுக்கும் சனிக்கும் இவர்களின் லக்னங்களுக்கு பரஸ்பரமாக உண்டு. புதன் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை சனி அப்படியே திருப்பி தன்னுடைய திசைகளில் இவருக்கு தருவார். ஆயினும் கன்னி லக்னத்திற்கு சனி திசை என்பது பின்னாடியே வரக்கூடிய புதன் திசையின் அச்சாட்டுதல் அப்படிங்கிறதுனால அப்படியே கண்டினியூட்டியாக நம்ம லக்னாதிபதி திசை வருதுங்கிறதுனால எதையும் ஈஸியாக சமாளித்து விட முடியும். துலா லக்னம் ரிஷபத்தை போலவே இங்கேயும் இவர் ராஜயோகாதிபதி ஆகிறார். சுக்கிரனின் மித்ரு, அதிநண்பர். இங்கே உச்சம் என்கின்ற வலிமையும் பெறக்கூடியவர். 4-5 என்கின்ற 2 அற்புதமான ஸ்தானங்களுக்கு அதிபதிங்கனால துலா லக்ன ஜாதகர்கள் சனி திசை வந்தால் கொடுத்து வைத்தவர்கள் தான். சனிக்கு பின்பக்கமே வரக்கூடிய புதனும் இவர்களுக்கு மிக வலிமையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவருங்கிறதுனால சனி திசை வர சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். வீடு, வாகனம், கல்வி, உயர்நிலை யோகிதை, தன் சுகம், தாய் சுகம், சொத்துக்கள் சேர்ப்பது, முதலீடுகள், பதவி, பட்டம், கௌரவம், அந்தஸ்து போன்றவற்றை எந்த நிலையில் இருந்தாலும் சனி பகவான் சிறிதளவேனும் கொடுக்காமல் போக மாட்டார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு சனி ஒரு ராஜயோகாதிபதி. அடுத்த நிலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் அதிபதியும் அவரே ஆகிறதுனால கௌரவம், புகழ், அந்தஸ்து, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது, குலதெய்வ அனுகிரகம், குழந்தைகளின் வளர்ச்சி, பொருளாதார வெற்றி, காதலில் ஜெயம் பெறுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்றவற்றையும் சனி கொடுக்க தவற மாட்டார். மிக மோசமான நிலையில் பாதிக்கப்படாதபடி இருக்கும்போது சனி பகவான் நிச்சயம் துலா லக்ன ஜாதகர்களை வாழ வைத்தே தீர்வார். இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. விருச்சிக லக்னத்திற்கு சனி லக்ன சுபர் அல்ல. ஆயினும் ஒரு இயற்கை பாவி என்கின்ற முறையில் ஒரு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புகழ்ஸ்தானம் மற்றும் ஒரு கேந்திர ஸ்தானம்ங்கிற 4ஆம் வீடு 2க்கும் ஆதிபத்தியம் கொண்டவராகிறார். இதில் 4ஆம் அதிபதியாகி 6இல் இவர் நீச்சம் என்கின்ற வலிமையும் 12ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற வலிமையும் தரும்போது விருச்சிக லக்னக்காரர்களை தூண்டிவிட்டு தவறான செயல்களில் ஈடுபடச் செய்து தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்கங்கள், சொத்துகளில் வில்லங்கம், தாயாதி வர்க்கத்தோடு பகை, தாய் உடல் நிலையில் பாதிப்புகள் போன்ற பலன்களை கலப்பு பலன்களாக செய்யும் தன்மை கொண்டவராவார். லக்ன சுபரான குருவின் தொடர்பு இருந்து விட்டால் இந்த விருச்சிக லக்னம் சனி திசையை எளிதில் கடந்துவிடும். ஆனால் நீங்கள் ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு சனி திசை வருதுனாலே பின்னாடியே புதன் திசையும் வருங்கிறதுனால உங்களின் சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தமாக. ஏன்னா புதன் அட்டமாதிபதி, விருச்சிக லக்னத்துக்கு பெருசாக நன்மைகள் தராதவர். இந்த அமைப்பில் பிறக்கிறவங்க மோஸ்ட்லி பொருள் அணி லக்னங்கள் அல்லாத
ஒரு ராசி கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். லக்னம் விருச்சிக லக்னமாக போயிடுது. ராசி வந்து மேக்சிமம் மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்ப ராசி, ரிஷப ராசி, துலா ராசின்னு அமைஞ்சிடுச்சுன்னா சனி திசையை பற்றி கவலைப்படும் அமைப்புகள் தேவை இருக்காது. ஏன்னா ராசிக்கு அவர் நல்லவருங்கிறதாயிடும். அந்த தசை நடத்தும் போதே ஒரு மிடில் ஏஜை கடந்துருவோம். அடுத்து வரக்கூடிய தசைகளில் சமாளிக்க முடியுங்கிற மாதிரியான விதியை கொடுக்கும். மொத்தத்தில் விருச்சிகத்திற்கு சனி பகவான் ஒரு மாதிரி நெகட்டிவை அதிகமாகவும் பாசிட்டிவை குறைவாகவும் தரக்கூடியவர். 30% நற்பலன்களையே விருச்சிக லக்னக்காரர்கள் சனி பகவானுடைய இயல்புப்படி பெற இயலும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு. குருவுக்கு சனி சமம் என்கின்ற வலிமையை பெறக்கூடியவர். பகையும் இல்லை, நட்பும் இல்லை. நீ உன் வழியை பார்ப்பா, நான் என் வழியை பார்க்குறேன், அப்பப்போ சேர்ந்து செயலாற்றுவோம். காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதிகளாக இவங்க 2 பேரும் வர்றாங்கிறனால ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு என்பது வந்துவிட்டாலே வாழ்வியலின் மிக பெரும் வெற்றிகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர்களாக அந்த ஜாதகர்கள் மாறுகிறார்கள் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்டு. தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் 3ஆம் இடம் என்கின்ற புகழ் ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் பெரும் அளவு பாதிப்பு இல்லாத நிலையில், ராகு கேது போன்ற கிரகங்களோடு சேராத நிலையில் நிச்சயம் ஜாதகரை ஏதேனும் ஒரு வகையில் உயர்த்தி நல் மேன்மையை அடைய தருவார். மக்கள் அபிமானத்தை பெற்றுத் தருவார். குடும்ப ஆதரவை பெற்றுத் தருவார். நண்பர்கள் உறவுகள் மூலமான ஒரு நன்மைகளை கொடுக்கும் அமைப்பை கொடுப்பார். முயற்சிகளை பலிதமாக்க வைப்பார். இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் முயற்சி பலிக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் சனி பகவான் புகழை தராருன்னா மறைச்சி வைப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அந்த புகழை வேறு யாராவது வாங்கிட்டு போவாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உழைச்சி போய்கிட்டே இருப்பீங்க. பலனை எதிர்பாராமல் காரிய மாற்றுதல் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை தனுசு லக்னத்திற்கு சனி கொடுக்கக்கூடியவர். அதனால் பலன் அறியாமல் இல்லை இருந்தாலும் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த முன்னேற்றம் என்பது உறுதிபட கிடைக்கும் என்பதால் தனுசு லக்ன ஜாதகர்கள் சனி திசை கண்டு அஞ்ச தேவை இருக்காது. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி மற்றும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால இவரின் தசை படிப்பினையையும் பொருளாதார வெற்றியையும் குடும்ப அந்யோன்யத்தையும் முயற்சிகளில் ஜெயத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும். இருக்கும் இடத்தை பொறுத்து முடிவுகள் தீர்மானிக்கப்படும். கடுமையான சூழல்களில் சனி பகவான் செயலற்று போகும் தன்மைகள் அப்படிங்கிறது மேசத்தில் அவர் நீச்சமடைந்த நிலையில், கடகம் சிம்மத்தில் பகை பெற்ற நிலையில், விருச்சிகத்தில் ஒரு மாதிரி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் மட்டும்தான். மற்றபடி எங்கே இருந்ததுனால அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிருவார். மகர லக்கணமாக இருந்து உங்களுக்கு சனி பகவான் மேலும் சிறப்பை தருவதற்கு புதன் சுக்கிரன் தொடர்பு இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுப்பார். இதில் புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி, சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, சனி உங்களுக்கு நன்மைகள் தர கடமைப்பட்டவராவார். நல்ல தனம், வெற்றி, அசைக்க முடியாத பொருளாதாரம் போன்றவற்றை தரும் அமைப்பு சனிக்கு உண்டு. அதே மாதிரி குடும்ப உறவுகளால் வெற்றி வாய்ப்புகளை சூடும் யோக்கியதையும் சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி திசை கொடுத்து வைத்த ஒரு திசை தான். கும்ப லக்னத்துக்காரர்களுக்கும் அவரே லக்னாதிபதி, அவரே விரையாதிபதிங்கிறதுனால நல்ல சுப விரயங்கள், வீடு கட்டும் அமைப்பு, சொத்து சேர்க்கும் அமைப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, நீண்ட நாள் வெளிநாட்டில் வசிக்கும் சூழ்நிலைகள், தலைமறைவு யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைமுக முதலீடுகள் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவராகவும், லக்னத்தின் வலிமைக்கேற்ப அவர் நின்ற வீட்டின் அடிப்படையில் ஜாதகரை செயல்திறன் மிக்கவராக மாற்றுவது, சம்பாதிக்கும் வலிமையை உருவாக்குவதுங்கிற மாதிரியான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தகுதி கொண்டவர் தான். இவர் குருவுடனோ சுக்கிரனுடனோ புதனுடனோ தொடர்பு கொண்ட நிலையில் இவர்களின் வீடுகளில் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக கும்பலக்கண ஜாதகர்களுக்கும் சனி ஒரு வாழ வைக்கும் திசை தான். கவலை கொள்ள தேவையில்லை. மீன லக்ன ஜாதகர்களுக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். குருவுக்கு சமம் என்கின்ற நிலையில் இவர் 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் தசை நடத்தும் போது ஜாதகருக்கு வெற்றி மேல் வெற்றி, அபிலாசைகள் பூர்த்தியாவது, தங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் சிறப்புடன் செயலாற்றிக் கொள்வது, உயர்ந்த லட்சியங்களில் ஈடுபட்டு அதில் காரிய ஜெயம் பெறுவதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன்களை கொடுப்பார். 12ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும்போது தேவையற்ற விரயம், அலைந்து திரிந்து வைத்தல், வெளிநாட்டில் நீண்ட காலம் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்றவற்றை கொடுத்து கொஞ்சம் முடக்கடி செய்வார். ஸோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 50-50 சாய்ஸ் தான். பாதி நல்லது பாதி கெட்டதுங்கிற 2 நிலையும் தரக்கூடியவர். குருவுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நிலையில் நல்ல பலன்களை மட்டுமே மிகுதியாக தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவோட வீட்டில் இருக்கணும், குருவோட பார்வையில் இருக்கணும், அல்லது குருவோட இணைவில் இருக்கணும். ஸோ இதுதான் 12 லக்னங்களுக்கும் சனி செய்யக்கூடிய வேலைகள். சனி பகவான் ஆதிபத்திய ரீதியாக 10-11 என்கின்ற காலபுருஷனுடைய வீட்டுக்கு அதிபதிகள். மகரமும் கும்பமும் அவருடைய வீடுகள். உங்கள் லக்னத்திற்கு அந்த வீடுகள் எந்த ஸ்தானங்களை பெறுகின்றன என்பதும், உங்கள் லக்னாதிபதிக்கு அவர் எப்படிப்பட்ட நிலை, சமமா, பகையா, கடும் பகையா, நட்பா என்கின்ற நிலையும் பொறுத்து நன்மைகளை தருவார். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 லக்னக்காரங்களுக்கு சனி திசை பெரிய நன்மைகளை செய்து விடுவதில்லை.
தனுசு மீன லக்ன ஜாதகர்களுக்கு சமமான பலத்தை செய்கின்றன. ரிஷப துலா லக்ன ஜாதகர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தையும், மகர கும்ப லக்ன ஜாதகர்களுக்கு சமமான யோகத்தையும், மிதுன கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு யோகம் தீமை ரெண்டையும் கலந்த நிலையில் செய்யும் அப்படிங்கிறது மாதிரியான விதி தான் இருக்கும். ஸோ உங்கள் லக்னத்திற்கு சனி எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.